வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர் வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். கூட்டத்தினிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த தேவ பாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறதென? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய மக்களை ஆண்டவரே நீர் சந்திப்பீராக. அவருடைய மன கண்களை ஆண்டவரே நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை உள்ளவர்களாய், உம்மீது விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை நோக்கி கூப்பிடார்களோ ஆண்டவரே, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியா இந்த ஆண்டவரே சம்பக்குடி கிராம மக்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக, ஒவ்வொருவர் மனதிலும் கர்த்தர் வெளிப்படும்படியாய் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலகீனங்கள், அவருடைய கட்டுக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து